வணக்கங்க. இந்த ஷார்ட்ஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து வேக்சின் பண்ணாமல் சிக்ஸ் வேணும், கொஞ்சம் கோழி தீனி கம்மியாக கொடுத்த மாதிரி சிக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது அவங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படிடா இவங்க வேக்சினும் பண்ணாமல் கோழி தீவனம்லாம் கொடுக்காம எப்படி ரெடி பண்ணி வளர்த்துவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்க சொன்னாங்க, இல்லைங்க எங்களுக்கு நீங்கள் அது இறந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு அப்படி தான் வேணும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் ஏதோ ஒன்று வளர்த்துற மாதிரி கொடுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க நம்ம கோழி குஞ்சுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி ஒரு வேளை வந்து பசுஞ்சவனம் தாங்க கொடுக்குறோம். பசுஞ்சவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைத்தலை, கொய்யாத்தலை அந்த மாதிரி தாங்க கொடுக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க இருந்தாலும் இல்லைங்க எனக்கு வேக்சின் பண்ணாத கோழி வேணும் அப்படிங்கிறாங்க. நாமெல்லாம் பார்த்தீங்கன்னாங்க இதெல்லாம் நம்ம கோழி பண்ண வச்சுருக்கீங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், லிட்டர் கணக்கில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் வந்து இந்த மாதிரியும் ஒரு சின்ன லெவலில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரியும் சூப்பராக வளர்த்துறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு அவங்க சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஓ பரவாயில்ல, இந்தளவுக்கு இன்னும் வளர்த்துறாங்களே பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. அது நம்ம பெரிய பண்ணையாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா பிஸ்னஸாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அது செட் ஆகாதுங்க. இந்த மாதிரி மெடிசன்லாம் நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு 10 கோழி 20 கோழி வச்சுருக்கோம், ஒரு 50 கோழி வரைக்கும் வச்சுருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே எச்சாகும்போது பார்த்திங்கன்னா எல்லா தொந்தரவும் இருக்கும். நம்ம இந்த இங்கிலீஷ் மெடிசனு கொடுத்தாலும் அதில் எப்படி ஆர்கானிக்காக வளர்த்தலாம், இந்த மாதிரி முருங்கைக்கீரை கொடுக்கலாம், கொய்யாத்தலை கொடுக்கலாம், இல்லை பப்பாளி தலை கொடுக்கலாம், இல்லை பப்பாளி பழம் இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வந்து போடலாம். அந்த மாதிரி கொடுத்து வளர்த்தும் போது பார்த்திங்கன்னா அது ஆர்கானிக் தான். ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா வேக்சினே பண்ணாமல் ஆர்கானிக்காக வளர்த்துற அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளால் பண்ண முடியாதுங்க. ஆனால் இந்த மாதிரி வளர்த்துறாங்க. ரொம்ப அதை நினைக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.